நான் திரு நாகராஜ் அவர்கள்ட்ட சசிகலா என்ன பிளானோட பேசிகிட்டு இருக்காங்க? இப்போ நம்ம பேசி முடிக்கிறவங்களையும் அவங்களுடைய திட்டம் என்னென்னு தெரிஞ்சிடும். தனி கட்சி தானா, வேறு திட்டம் என்ன? தனி கட்சி நோக்கி தான் அவங்க போகிற மாதிரி தெரியுது. 2021 இதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதற்கான இம்பேக்ட் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எல்லாமே ட்ரை பண்ணாங்க, இணையெல்லாம் வாங்க, எல்லாம் ஒன்றா போகலாம் வாங்க, எல்லாமே ட்ரை பண்ணாங்க. பட் யாருமே அவங்களோட நம்பி போகல அப்படின்றது தான் வந்து கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ இப்போ அவங்க அரசியல் பண்ணணும் அப்படின்னா அதற்கான இயக்கம் ஒன்று தேவைப்படுகிறது. அந்த இயக்கத்தை நோக்கி தான் வந்து அவங்க போகிறாங்க. இப்போ ஏன்னா ஏன் வந்து இந்த அனகாபுத்தூர் கதையெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா இது தொண்டர்கள் ஆரம்பித்த கட்சி அப்படின்றத மேற்கோள் காட்டி அது பண்ணுறதுக்கு தான் அவங்க இதை பண்ணுறாங்க. லாஜிக்கலாக என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலெக்ஷனே வந்து ரீஜன் வைஸாக போகுது. இப்போ சென்னை திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது, ரைட். இப்போ கொங்கு மண்டலத்தில் அதிமுக என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. நார்தன் தமிழ்நாட்டில் வந்து இந்த பாமக அடிஷனுக்கு அப்புறம் அதிமுகவுக்கு ஒரு பலம் வந்திருக்கு, ரைட். டெல்டாவில் வந்து திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி பிரித்து இந்த இதை பார்க்கும்போது அந்த மாதிரி போகுது. ரீஜன் வைஸாக வந்து எலெக்ஷன் வந்து மாறுது. இப்போது சதர்ன் ரீஜனுக்குள்ளே போகும்போது அப்படின்னா டிடிவி தினகரன் இருக்கிறார். போன வாட்டி என்ன பண்ணுறார், டிடிவி தினகரன் நிறைய ஓட்டை பிரிக்கிறார் சதர்ன் டிஸ்ட்ரிக்டில். இப்போ இந்த முறை வந்து இன்னொரு ஓட் ஸ்பாயிலர் வராங்களோ இந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல? வரவேண்டிய தேவை எங்கே ஏற்பட்டது? வரவேண்டிய தேவை பாஜக தான். இப்போ 2021 ஏன் சசிகலா போட்டியிடலை, நேரடி அரசியலுக்கு வரல அப்படின்றதும், இப்போ ஏன் திடீர்னு வர்றாரு அப்படின்றதுக்கும் ரெண்டுக்கும் காரணம் பாஜகன்ற கேள்வி இருக்குல்ல. பாஜக அவங்களை இன்னைக்கு அகாமடேட் பண்ணி தான் வந்திருப்பாங்களா? இல்லைங்க, பாஜகவில் எப்படி அகாமடேட் பண்ண முடியும்? எடப்பாடி அகாமடேட் பண்ணணும்னு ஓகேன்னு சொன்னால் பாஜகவில் அகாமடேட் ஆயிருப்பாங்க. பட் எடப்பாடி அதில் வந்து தீவிரம் காமிக்கிறாருன்றது ரொம்ப கிளியராக தெரியுது. ஏன்னா அவர் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்காரு ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் இடமில்லை அப்படின்றது எல்லா இடத்துலையுமே சொல்லிக்கிட்டு தான் வர்றாரு. அதில் மாற்றி கூட அவர் பேசலை. ஸோ அந்த விஷயத்தில் இருக்கும்போது எப்படி சசிகலா உள்ளே கொண்டு வர முடியும்? சசிகலாவை வந்து பாஜக ஏற்றுக்கலாம், பட் எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், எடப்பாடி தான் இந்த லீடர் ஆஃப் த ஹோல் கூட்டணின்ற போது அவரே ஏற்றுக்கலன்ற போது எப்படி கொண்டு வர முடியும்? இப்போ இதை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்றது தான் பெரிய क्वेश्चन மார்க். இப்போ கட்சி ஆரம்பிக்கிறாங்க, நான் சொல்றேன் அவங்களுடைய நோக்கம் என்ன? she wants to do a spoil sport. ஓகே, நம்ம பெரிய ராமதாஸ் அவர்கள்ட்டும் கேள்விப்படுறது என்ன அப்படின்னா அவங்க கேம்ப்லேருந்து எங்கெங்கெல்லாம் அன்புமணி அவர்கள் கேண்டிடேட் போடுறாங்களோ அங்கெல்லாம் வந்து இவர் கேண்டிடேட் போட போறாரு அப்படின்ற விஷயத்த நம்ம கேள்விப்படுறோம். ரிபல் கேண்டிடேட்ஸ். எலெக்ஷன்ல வந்து ஒருத்தர் திமுகவில் சேர்ந்த பிரச்சனை இல்லை. அன்னைக்கே உங்களுக்கு நம்ம இதுலேயே சொல்லிட்டேன், அதாவது ஆப்போசிட் கேம்ப்ல சேர்றது பிரச்சனை இல்லை, தனியாக இருந்தால் இட்ஸ் ஹெக் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் நிற்கும் போது பல ஓபிஎஸ்கள் நிற்க வைக்கப்பட்டாங்க. 6-7 ஓபிஎஸ் நிற்க வைக்கப்பட்டாங்க. ஆளுக்கு 100-200 ஓட்டு எடுத்து நிறைய பேர் ஒரு ஓபிஎஸ் நல்லாவே ஓட்டு எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன், தௌசண்ட்ஸில் வந்தாருன்னு நினைக்கிறேன், இப்போ நாட் ராங், ரைட். இந்த கன்ஃபியூஷன் பண்ணி ரிபல் பண்ணும்போது ஓட்டு வந்து ஸ்ப்ளிட் ஆகும். இந்த ஓட் ஸ்பிளிட்டை இவங்க எப்படி வந்து தவிர்க்க போகிறாங்க என்டிஏ அப்படின்றத மிகப்பெரிய கொஸ்டின். அவங்களுடைய பிளான் தினகரனுக்கு எதிரான கேண்டிடேட் மட்டும் போடுவாங்களா, இல்ல அதிமுக நிற்கக்கூடிய இடத்துல போடுவாங்களா? இல்ல அவங்க தென்மண்டலம் பாஜக தென்மண்டலம் ஃபுல்லா, அதாவது மதுரை பிலோ மதுரை ஷி வில் கான்சென்ட்ரேட். ஓகே, மதுரை கீழே கான்சென்ட்ரேட் பண்ணா அப்புறம் சென்னையில் யாராவது நிற்கணும்னு அவங்க இதில் விருப்பப்பட்டா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருவாங்க, ரைட். இதுதான் இந்த இடத்துல வந்து குரூஷியலான மூவ். இப்போ சென்ற தேர்தலில் டிடிவி தினகரன் வந்து வெளியில இருந்து ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணார். இப்போ அந்த மாதிரி சசிகலா அவர்கள் பண்ண போறாங்களா, ரைட்? இதுதான் இந்த கொஸ்டின்ல தான் வந்து எலெக்ஷன் நிக்குது. இல்ல பண்ணணும்னு நினைச்சிருந்தா கடந்த தேர்தலே பண்ணியிருக்கலாம், அதை பண்ண விடாம இன்னைக்கு பாஜக தடுத்ததோன்ற கேள்வி இருக்குல்ல. ஒரு காம்ப்ரமைஸ்க்கு ஒரு கடிதம் எழுதிட்டு அம்மாவின் ஆட்சி அமையணும் அப்படின்னு இன்னைக்கு அதை பண்ண முடியல. இன்னைக்கு பண்ண முடியலன்னு இல்லை. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபுல் எலெக்ஷன் கண்ட்ரோலை வந்து இபிஎஸ் எடுத்துக்கிட்டோன்னு பார்க்குறாங்க. நீங்க எடுங்க, ஐ ஹெல்ப் யூ இந்த பிஹைண்ட். இதுதான் பண்ணணும். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் விஷயத்தில் ட்ரை பண்ணாங்க பாஜக. வெற்றியை தோல்வி எதுனால இபிஎஸ் மேலே தான் சாத்துவாங்க. இபிஎஸ் மேலே சாத்துவாங்க இல்லைங்க, இபிஎஸ் தாங்க இந்த எலெக்ஷனை ஹேண்டில் பண்ணுறாரு. இபிஎஸ் தான் இந்த தேர்தலை முழு பொறுப்பெடுத்து அவர் தான் சொல்கிறார் என் தலைமையில் தான் இந்த இது நடக்குதுன்றாங்க, ரைட். இதில் பாஜக ஹெல்ப் பண்ண இடம் அப்படின்னா வந்து என்டிஏ கூட்டணியில் இருந்தவங்க எல்லாத்தையும் வந்து யாரையுமே வெளில போக விடாமல் சேர்த்துட்டாங்க. ஓபிஎஸ் அவர்களும் தயாராக தான் இருந்தாங்க என்டிஏக்கு வரதுக்கு, அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டார், ரைட். பட் இந்த சைடில் எடப்பாடி அவர்கள் அதை ஒத்துக்கல அப்படின்றதான் ரொம்ப கிளியராக தெரியுது. ஆனால் ரிபல் கேண்டிடேட்டை என்றைக்குமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிடிவிட்ட தேர்புரி பாண்டியன் ஒரு சரியான கேண்டிடேட் சிவகங்கையில் இருக்காரு. இப்போ அவர் வந்து உள்ளே வந்துட்டார். இப்போ அந்த இடத்துல வந்து ரிபல் கேண்டிடேட் போட்டு இப்போ காரைக்குடி எடுத்துப்போம். 4 முனை போட்டி காங்கிரஸ் நிற்கும், சீமான் நிற்கிறாரு, டிடிவி தினகரன் கட்சியோ பாஜகவோ நிற்கும், அப்புறம் டிவிகேல இப்போ டிவியில் டாக்டர் பிரபு நிற்கிறாங்கன்னா 5ஆவது அவங்கள்ட்ட ஒரு வெயிட் கேண்டிடேட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அது எப்படி ஆகும்? இப்போ 1000 ஓட்டு பிரிக்கிறாங்க, 500 ஓட்டு பிரிக்கிறாங்க. சரி, அவங்க பிரிக்க போற வெற்றி தோல்வியை பாதிக்கும். இவங்க பிரிக்க போற ஓட்டுன்றது 5000 10,000 என்ன நம்பர் இருந்தாலும் அது வந்து வெற்றி தோல்வியை பாதிக்கிற அளவில் இருக்கா அப்படின்றதான் மிகப்பெரிய பாயிண்ட். கேட்போம். நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணன் இணைந்திருக்கிறார், திராவிட இயக்க ஆர்வலரும் கூட ஆய்வாளர். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். சசிகலா அவர்கள் ஏன் இந்த முடிவு எடுக்கிறார்? இது புது கட்சியை நோக்கி தான் போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அதை நோக்கி தான் நகர்வலாக இருக்கு. ஏன் இந்த தேர்தலில் அந்த முடிவு எடுக்கிறார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அன்றைய பொதுச் செயலாளர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு கிட்டத்தட்ட ஒரு 35-36 ஆண்டுகள் அவரோடு பயணித்தவர். அரசியலில் பல்வேறு முடிவுகளை அவர் எடுத்தார் என்பது வெளிப்படையாகவே எல்லோருக்குமே தெரியும். இந்த இயக்கம் என்பது தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கம் அவருக்கு தொடக்கம் முதலே இருந்தது. எல்லோரும் செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக 100% அதிமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கட்சியையும் ஆட்சியும் நீங்கள் தான் வழிநடத்த வேண்டும் என்று யாரை அணுகினார்கள்? திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தான் அணுகினாங்க. அது ஒரு காலச்சூழல் சிக்கல் அது இதுன்னெல்லாம் பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் கூட அந்த நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவராக அவர் சசிகலா செல்வாக்காக இருந்தார். இப்போ இன்னைக்கு இருக்காரா அப்படின்றது கேள்வி. அந்த வாய்ப்பு 21 இருந்தது. இன்னைக்கு எடுத்த இந்த வாய்ப்பை 21 எடுத்திருந்தா அன்னைக்கு இன்னும் நிறைய பேர் எம்எல்ஏஸ் கூட வந்திருப்பாங்க. அந்த மாதிரியான வாய்ப்பு இருந்ததில்ல. 2021 அரசியல் களத்துக்கு வருகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற நிலைப்பாடு அவங்களுமே அதுதான் தற்காலிகமாக ஒதுங்குறேன்னு சொன்னது. தீவிர அரசியலில் ஈடுபடுவது என்பது மீண்டும் ஒரு பிளவை பிரிவை ஜே அணி ஜா அணி மாதிரி கொண்டு வந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணோட்டம் அவங்க இருந்தது. கட்சி அப்படி ஒரு பிளவை சந்திக்கக்கூடாது என்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் முதலமைச்சராக நியமித்து சென்ற எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த இன்னல் இடையூறு சிக்கல் இவருக்கு சிறையில் இருந்த பொழுதும் சரி மற்ற நேரங்களிலும் சரி அந்த பரோலில் வந்தபோது எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு அவங்களுக்கு இடையூறு செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் கூட நமக்கு தெரியும். அவங்களே வெளிப்படையாக சொன்னாங்க எந்த மாதிரிலாம் சிக்கல் பண்ணார்னு. சரி, இதோட போய் மோதி இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு பிளவை கட்சி சந்திக்கக்கூடாது என்பதனால் நான் தற்காலிகமாக ஒதுங்கி இருக்கிறேன், நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு அம்மாவின் ஆட்சியை கொண்டு வாங்க அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு தற்காலிகமாக ஒதுங்குறாங்க. ஓகே, நம்ம காட்சியில் பார்க்கக்கூடியது நேரலை காட்சிகள். சசிகலா பேசிட்டு இருக்கார் அப்படின்னு தெரிகிறது. அதில் பின்னாடி வந்து சேர்கள்ல இருந்து பொதுமக்கள் எழுந்து செல்றாங்க அப்படின்ற காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து திரு துரைக்கண்ணா. ஆமாம், இது பல்வேறு அரசியல் கட்சி கூட்டங்களில் அழைத்து வரும் கூட்டங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ சில பேர் எல்லாருமே எல்லா இயக்கமுமே அது ஒரு காட்சியாக நம்ம பார்க்க வேண்டாம். நான் சொல்கிறது என்னென்னா அதுதான், அவங்க அந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்க. கட்சி வரட்டும், அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் அமையட்டும்னு பொறுத்திருக்கிறாங்க. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தோல்விக்கு பிறகாவது அவர் வந்திருக்கணும். 2021 தோல்விக்கு பிறகாவது திருமதி சசிகலா அவர்கள் வந்திருக்கணும். வந்து நம்ம எதிர்பார்த்த வெற்றி நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி, அப்போ எங்கே இது இந்த சதி சூழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து போகிற போது அதுக்கு தடையாக யார் இருந்ததுங்கிறது நமக்கு வெளிப்படையாகவே தெரியும். திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்பதற்கான அந்த முஸ்தீபுகள் நடந்து அதிமுக ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ் முன்மொழிய இபிஎஸ் வழிமொழிய எல்லோரும் தலைவராக தேர்ந்தெடுத்து போகிற போது இவர் ஒரு தர்மயுத்தத்தை தொடங்க அங்கே போய் கூவத்தூரில் ஒரு கூட்டத்தை போட கூவத்தூரில் இவரை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு இவங்க சிறைக்கு போக, அப்போ இந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு அந்த வரவேற்பு இருக்கும்னாரு. ஆனால் கட்சியை கைப்பற்றிய திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய போக்கின் காரணமாக அந்த நிலை இருந்தது. அப்போ இப்படிப்பட்ட போக்கில் அவர் செல்லுகிறார் என்கிற பொழுது 2021 தேர்தலுக்கு பிறகாவது ஒரு களத்திற்கு வந்திருக்க வேண்டும், வரவில்லை. சரி, 2024க்கு பிறகாவது தீவிர அரசியலுக்கு வந்து அந்த கட்சி கட்டமைப்பை உருவாக்கணும். கட்டமைப்பு தான் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு முக்கியம். அந்த கட்டமைப்பை உருவாக்கி இருந்தால் நிச்சயமாக ஓரளவிற்காவது ஒரு செல்வாக்கு என்பது நிச்சயமாக டூ லேட் அப்படின்னு பார்க்கல. அவங்களோட டவுன்ஃபாலில் வர்றாங்க அப்படின்னு. ஏன்னா இதே சசிகலா அவர்கள் 23 மணி நேரம் பெங்களூர்லேருந்து வந்த காட்சிகளே பார்க்குறோம். இப்போது முன்னாடி கூட்டம் இருக்குது, பின்னாடி கூட்டம் இல்லை அப்படின்ற காட்சிகளே பார்க்குறோம். இது அவர் விழுந்ததுக்கப்புறம் வர்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, மக்கள் செல்வாக்கு. இல்லை, அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவங்களுக்கு இன்னல் இடையூறு சதிகள் சூழ்ச்சிகள் அதனுடைய நீட்சியாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அமமுக என்கிற கட்சி தொடங்கப்பட்டதே இந்த அம்மாவுக்காக தான் சொன்னாங்க இல்லையா? திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அதிமுகவை கைப்பற்றுவதற்கு உதவிகரமாக இந்த அமமுகங்கிற இயக்கம் தொடங்குறோம் அப்படின்னு அவர் அமமுகவை கொண்டு போய் இப்போ என்டிஏ பக்கம் போயிட்டார். அப்போ இவர் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கலைங்கிற போது தான் சரி நாம் இனி ஒரு தீவிர அரசியலில் ஈடுபடுவோம் அப்படிங்கிறாங்க. என்னென்னா
பல்வேறு சந்தர்ப்பங்களில் இவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த பலருமே போயிட்டாங்க. அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் போன எல்லோருமே 60-70% பேர் இவர்களால் பதவி பொறுப்புகளுக்கு வந்தவங்க தான். ஒரு 20-30% தான் செல்வி ஜெயலலிதா அவனுடைய அந்த நேரடி நியமனத்தில் வந்திருக்கலாம். மற்ற எல்லோருமே பெரும்பாலானோர் இதில் வந்தாங்க. அவங்க நம்மளை ஏற்றுக்குவாங்கிற நம்பிக்கையோட களத்துக்கு போகிறாங்க. ஏற்பார்களா, என்ன நிலைப்பாடு, ஒரு தீவிர அரசியல் என்பது அரசியல் கட்சியை தொடங்கி செயல்பட போகிறாரா, அல்லது இப்போதைக்கு களத்தில் ஒரு 30-40 தொகுதிகளில் நிறுத்தி பாடம் புகட்ட வேண்டும். இந்த விரோதிகளையும் துரோகிகளையும் வீழ்த்தி அம்மாவின் ஆட்சியை அமைக்கிறார். துரோகிகள் பட்டியலில் நமக்கு தெரிஞ்சு திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு டிடிவி தினகரனும் வந்திருப்பாங்க. சேர்ந்துட்டாரா? ஆமாம், அந்த பட்டியலில் தான் சேர்ந்துட்டாங்க. இப்போ இருவருக்கும் இடையே அந்த பனிப்போர் என்பது இப்போ வெளிப்படையாக விமர்சனமாக வருகிற பொழுது, எதிரி என்பது பார்க்குற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக யாருக்கு பாடம் போட்டுவதற்காக ஒரு சின்ன பாயிண்ட் 30 seconds. 2021 வந்து தினகரன் ஆதரவு கேட்கும்போது மேடம் கொடுக்கல. அந்த பாயிண்ட் தான் ரிஃப்ட் வருதுன்னு நான் பார்க்குறேன். தினகரன் வர்சஸ் சசிகலா மேபி நான் கரெக்டாக இருக்கலாம் சார், ஆதரவா பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு கேட்கும்போது he refused. அப்போ எப்படி நீங்க தினகரன் வந்து இவங்களுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்றதான் என்னுடைய ஒரே பாயிண்டா இருக்கு. ஓகே.